நம்ம எல்லாருமே சில விஷயங்கள் தப்புன்னு தெரிஞ்சா பண்ண மாட்டோம். ஆனால் அது தப்புன்னே தெரியாமல் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை கஷ்டம்தான் இல்லைன்னா சொல்ல, சேலஞ்சஸ் நிறைஞ்சது தான். இப்படி சேலஞ்சஸ் நிறைஞ்ச இந்த வாழ்க்கையை ரொம்ப மோசமானதாக மாற்றி உன்னால் அடையவே முடியாதுடா அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டுற விஷயம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு நாளில் அந்த நாள் சரியில்லை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை நம்ம சொல்கிறோம், என் நாள் இப்படி இருக்குது, என் நாள் அப்படி இருக்குது, நான் மோசமான நிலைமையில இருந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு. சரி, நெகட்டிவான விஷயம் உங்கள் வாழ்க்கை நடக்கிற கஷ்டமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி மாற்றணும், இந்த மாதிரி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளில் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளில் 5 நிமிஷமாவது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கும், உங்கள் வாழ்க்கையை எதுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க, எதுக்காக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குங்கிறத பற்றி பேசுகிறதுக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை ஓடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப தவங்கும், ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில எங்கேருந்து நான் பாசிட்டிவாக யோசிக்கிறது, எங்கேருந்து நான் ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கிறது? நானே ஒரு மோசமான நிலைமையில இருந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. எவன் ஒருத்தன் அவன் தவங்கும் போதும் ஒரு அடி எடுத்து வைக்க கஷ்டம் இருக்கும் போதும் நான் ஜெயிப்பேன், என் மனசுக்குள்ளே நான் வெற்றியை பார்த்துட்டேன் அப்படின்னு இன்ஸ்பைரிங்காக யோசிக்கிறானோ அவனை தான் ஜெயிக்க முடியும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் இருக்கிறது கஷ்டமான சிச்சுவேஷன் தான் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும், அதை பாசிட்டிவாக ஜெயிக்க முடியும் நம்புறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கோட் சொல்லியிருப்பார், the only way to do great work is to love what you do. அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத நீங்கள் ரசிக்க ஆரம்பித்தாதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 மணி தினமும் காலை எழும்பும்போது ஒரு குரூஷியலான ஒரு நேரம். இந்த டைம் இந்த உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கும், நீங்கள் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அவுட் சைட் நாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களோட உள் மனசு என்ன சொல்ல வருதுங்கிறத நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அந்த டைமில் அந்த நாளை நீங்கள் எக்ஸைட்டடாக பார்க்குறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸைட்டடாக இருப்பீங்க, அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதிகாலை 5 மணிக்கு உங்களோட மைண்டை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுங்கிறது ரீசெட்டான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறது மாதிரி. ஒரு ஃபோன் ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் எந்த இமேஜஸும் இருக்காது, எந்த ஒரு பாஸ்வேர்டும் சேவாக இருக்காது, எல்லாத்தையும் அன்டில் அன்லெஸ் நீங்கள் பேக்கப் கொடுத்து ரீஸ்டோர் பண்ணுறது வர. அதே மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக உங்களோட மைண்டு எதையும் பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக படுத்து தூங்குது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நீங்கள் எழும்பும்போது அதே மாதிரி உங்களோட மைண்டை எதையும் யோசிக்காமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மோசமான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் நீங்கள் நினைக்கிறது வர. ஸோ அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை யோசிங்க. எப்படி அந்த ஃபோனில் புதுசாக ஒரு ஃபோட்டோவை எடுக்க முடியுமோ அதே மாதிரி புதுசாக ஒரு தாட்டை உங்கள் மனசில் கொண்டு வர முடியும். ஸோ புதுசான ஒரு தாட்ஸ் உங்கள் மனசில் வந்துச்சு அப்படின்னா அந்த நாளில் கூட நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மார்னிங் இதே போல் எல்லாருக்குமே ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வேக்கப் வித் பர்பஸ் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அது என்னோட வெக்கேஷனில் நான் ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த கிளாஸுக்கு பல்வேறு தரப்பான மக்கள் வருவாங்க. அதாவது சின்ன பசங்க வருவாங்க, நம்ம ஏஜ் பசங்க வருவாங்க, பசங்க பொண்ணுங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இப்படின்னு எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 hour நடக்கும். நம்ம எல்லாருமே போனதுமே அங்கே எல்லாருக்குமே மோட்டோ ஒரே விஷயமாக தான் இருக்கும். நம்ம எப்படியாவது ஒரு புது ஸ்கில் நம்ம வளர்த்துக்கணும், நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்ல ஒரு சாஃப்ட் ஸ்கில் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டோ தான். ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டாஃப் வரலனாலும் கூட அந்த டே நடக்கும். இன்னொருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த கிளாஸை கொண்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாருமே மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. நமக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க, போடியம் முன்னாடி போய் நின்று பேசலாம், நம்மளோட கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷ்லேயே எல்லா கான்வர்சேஷனும் இருக்கணும், எல்லா ப்ரொனன்சியேஷனும் பக்காவாக இருக்கணும். ஆனால் யாரும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அதே நேரம் மற்றவங்க அவங்களோட விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப் கோல்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட தாட்ஸ், இப்படி பல்வேறு தரப்பான மக்களை ஒரு இடத்துல சேரும்போது அவங்க எல்லாருமே பாசிட்டிவாக ஒரே கோலை நோக்கி ஓடும்போது அந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு டே கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி அவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நீங்கள் நைட்லேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. நாளைக்கு எந்த விஷயம் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும், இல்லை இன்னைக்கு எனக்கு எந்த விஷயமா பாசிட்டிவாக இருக்கும் அப்படி நீங்கள் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த டே ஃபுல்லும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் இதை ப்ராக்டிக்கலாக என்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறேன். தினமும் காலையிலேயே நானும் யோசிச்சு பார்ப்பேன், என்னோட லைஃப்பில் எது எனக்கு எக்ஸைட்மெண்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு. அப்படி நான் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தோஷமானதாக தான் இருந்துச்சு.
அதே விஷயங்கள் உங்களுக்கும் வரணும், உங்களுக்கும் நடக்கணும், நீங்களும் பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு பாசிட்டிவான கோலை நோக்கி நகர போகிறோம். எல்லாரும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே சேம் கோல், அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோலை நோக்கி ஓட போகிறோம்.